வணக்கம். இன்றைய அரசியலில் நம்ம பார்க்கக்கூடிய பரபரப்பான செய்தி என்னன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக பார்க்கக்கூடிய அந்த அதிமுக கட்சியில் இப்போ 2 பிரிவு பிரிஞ்சாச்சு. அந்த பிரிவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உச்சக்கட்ட மோதல்னாலே இந்த கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்குமா இல்லை காணாமல் போயிடுமா அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு ஹாட் நியூஸ். ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து எடப்பாடியாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இது இன்னும் வந்து எடப்பாடியாரை ரொம்ப கோபத்துக்கு உள்ளாக்கி அந்த மோதல் உச்சக்கட்ட நிலைக்கு போயிருக்கு. இதனால் இந்த கட்சி தமிழ்நாடு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அழியும் நிலையில் தான் இந்த கட்சி இருக்குது. இதுக்கு இடையில் வந்து அதிமுகவுடைய மூத்த தலைவராக பார்க்கக்கூடிய திரு செம்மலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த அதிமுகவிலேருந்து முற்றிலும் விடுவித்துக் கொள்கிறேன், நான் ராஜினாமா செய்தேன். அந்த அதிமுகவிலேருந்து டோட்டலாக வெளியே வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஈகோ கிளாஷ்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அவர்களுடைய சுயநலம் தான் இந்த கட்சியை வந்து இந்த அதல பாதாளத்திற்கு சென்றதுக்கான காரணம் அப்படிங்கிறதையும் முன் வச்சிருக்காரு. எது எப்படியோ இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்த ஒரு கட்சி வந்து இந்த அதெல்லாம் பாதாளத்திற்கு செல்லும் நிலை ஏற்படும் பொழுது இது யாருக்கெல்லாம் பலம்னா, இப்போ புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஏற்கனவே திமுக நன்கு அறிந்தது, அதிமுகவை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது நன்கு அறிந்தது. இருந்த போதிலும் இந்த தாவேக்காவிற்கு இந்த சூழல் வந்து ரொம்ப மிக பலமாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து 6 அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் இவர்களை கையாள்வதற்கு. இப்போ 2வது கட்சி திமுக, அப்புறம் 3வது கட்சி அதிமுக. இந்த அதிமுக சுத்தமாக இல்லாமல் போயிட்டால் அந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு. எது எப்படியோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா இல்லாமல் போயிடுமா? உண்மையிலே வந்து அது இல்லாமல் போச்சுன்னா அதை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஆன்மா ரொம்ப மன வருத்தத்துக்குரியதான் சொல்லும். அதே மாதிரி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆன்மாவும் இவர்களை மன்னிக்காது என்பதே நிதர்சனமான ஒரு உண்மை. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்களிடம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.